பொல பொலன்னு ஜீரக சம்பா ரைஸில் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து முஸ்லீம்ஸ் கல்யாண வீட்டில் போனால் எந்த டேஸ்ட்டில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் சூப்பராக செஞ்சிடலாம். எதில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிக்க விட்டுட்டு அது கூட வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்தளவு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அது கூட மிளகாத்தூள் போட்டுடலாம். நல்லா கலர் வந்துடும். மிளகாத்தூள் போட்ட கையோட தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூட வேக வச்ச மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் ஊற்றி நல்லா கலந்து தொக்கு பத்து கொண்டு வந்துடணும். சிக்கன் போட்டால் சிக்கன் டைரெக்டாக மசாலாவே வேக வச்சிடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூனும் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூனும் சேர்த்துட்டு மல்லி இலை புதினா ஒரு கைப்பிடி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அப்படின்றதுனால 1க்கு 2 தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி பிறந்து வந்ததுக்கப்புறம் லெமன் ஊற்றிட்டு தம் போட்டிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடும். இதே மாதிரி ரெசிபி பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.